நாமக்கல்லில் குப்பைகளை எடுக்க பணம் கேட்டு தூய்மை பணியாளர்கள் தொந்தரவு செய்வதாக புகார் எழுந்துள்ளது. மோகனூர் சாலையில் தனலட்சுமி என்பவர் நடத்தி வரும் சலூன் மற்றும் உடற்பயிற்சி நிலையத்தின் குப்பைகளை அகற்ற தூய்மை பணியாளர்களான ராஜேஷ், ஜெகதீஷ் மற்றும் ஓட்டுநர் சஞ்சய் ஆகியோர் 1000 ரூபாய் கேட்டதாக கூறப்படுகிறது. பணம் கொடுக்க மறுத்ததால் அவர்கள் குப்பைகளை அங்கேயே வைத்துவிட்டு சென்று விட்டனர். இதுகுறித்து உயரதிகாரிகளிடம் புகார் அளித்து அவர்கள் கண்டித்த பிறகும் தூய்மை பணியாளர்கள் பணம் கேட்டு தொந்தரவு செய்வதாக உடற்பயிற்சி நிலையத்தின் உரிமையாளர் தனலட்சுமி கூறியுள்ளார். ஆகஸ்ட் மாசத்துல இருந்து என்ன ரொம்ப மெண்டல் ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்காங்க. குப்பை எடுக்கிறது கிடையாது. கீழே வாட்ச்மேன்ட்ட குப்பை பிரிக்கலன்னு சொல்லிட்டு வச்சுட்டு வாட்ச்மேன்ட்ட சொல்லிட்டு போயிடுவாங்க. எல்லாரும் குப்பையும் எடுப்பாங்க, எங்க குப்பையை மட்டும் எடுக்காம அப்படியே வச்சுட்டு போயிடுவாங்க. அப்ப ஏன்னு சொல்லி கேட்கும்போது பாத்தீங்கன்னா, நீங்க காசு கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப நான் நீங்க குப்பை சரியா பிரிக்கலன்னு சொல்லுவாங்க. அப்ப நான் சூப்பர்வைசர் மேனேஜர்னே கம்ப்ளைண்ட் பண்ணேன். சூப்பர்வைசர் பார்த்தாரு. பார்த்துட்டு இந்த குப்பை அவங்க பிரிச்சு வச்சிருக்காங்க, ஏன் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சத்தம் போட்டுட்டு எங்ககிட்ட சொல்லிட்டு போனாரு. குப்பை எடுக்கலாம்னு எனக்கு கால் பண்ணுமான்னு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துட்டு போனாரு. அவர் போய் 2வது நாள் பாத்தீங்கன்னா, மேல என்னோட குப்பையை கொண்டு மேலேயே பிரிச்சு காமிச்சிட்டு மேலே தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்க. சிவகங்கை மாவட்டத்தில் 2010 நகைக்காக மூதாட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் 6 பேருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. வழக்கு விசாரணையின் போதே ஆண்டிச்சாமி என்பவர் உயிரிழந்தார். மீதமுள்ள தங்கராஜ், கருப்பு ரோஸ் என்ற முருகேசன், ஆளவந்தான் ஆகிய 3 பேருக்கும் இரட்டை ஆயுள் தண்டனையும் 10 ஆண்டு சிறை தண்டனையும் தலா 3000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. காயாம்பு, மூக்கன் சின்னசாமி, பாகன் சின்னசாமி ஆகிய 3 பேருக்கும் இரட்டை ஆயுளும் தலா 2000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.